வெல்கம் டு மகேஷ் மசாலா. இப்போ நம்ம வீட்டில் ப்ரோட்டீன் ஹெல்த் மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரோட்டீன் மிக்ஸ் தேவையான பொருட்கள்: ராஜ்மா பீன்ஸ், தட்டாம்பயிறு, பச்சைப்பயிறு, வெள்ளை சுண்டல், கொள்ளு, வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து, பாதாம், கடலைப்பருப்பு. முதல்ல நான் ராஜ்மா பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுத்து தட்டாம்பயிறு. நம்ம ஏன் ஒவ்வொரு பருப்பையும் தனித்தனியாக வறுக்கிறோன்னா, எல்லாமே சைஸ் வேறையாக இருக்கிறனால அதை வறுப்படுறதுக்கான டைமும் கொஞ்சம் வேறையாக இருக்கும். அதனால் அடுத்து பச்சைப்பயிறு. இதுவுமே கொஞ்சம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வாசனை வர மாதிரி வறுத்துக்கணும். வெள்ளை சுண்டல். எல்லா பருப்பையும் அந்த மனம் வர வரைக்கும் பொன்னிறம் ஆற வரைக்கும் வறுத்தா போதும். கடலைப்பருப்பு. எல்லா பருப்பையுமே கைவிடாம கிண்டிட்டே இருக்கணும், இல்லைன்னா கரிஞ்சிடும். கொள்ளு. கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து. பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பு ஆல்ரெடி நல்லா ட்ரை ஆனதுனால வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் வறுத்தா அதோட ஸ்மெல் நல்லா இருக்குன்றதுனால நான் இப்போ வறுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் வறுத்தாச்சு. இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். பருப்பு இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை எல்லாத்தையும் நம்ம குறைஞ்சு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி 1-2 பருப்பு உடைஞ்சா போதும். ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம வேக வைக்க தான் போகிறோம். இப்போ நம்ம அரைச்ச பருப்பை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது ஒரு 15-20 நிமிஷம் வேகட்டும். இந்த பருப்பெல்லாம் நம்ம ஏன் இப்போ வேக வைக்கிறோம் அப்படின்னா, இது இன்ஸ்டன்ட் ப்ரோட்டீன் மிக்ஸ்ன்றதுனால நம்ம கொதிக்கிற தண்ணியில் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். இந்த ஹெல்த் மிக்ஸ் சட்டன் 2 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். அதனால தான் இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த பருப்பு வேக வச்சு ஆற வச்சாச்சு. இப்போ நல்லா வறுத்துக்கணும். இப்போ நான் இந்த பருப்பை 2 பேட்சாக பிரித்து வறுக்க போகிறேன்.